இந்த துனியாட மோகம் ஒரு மனிதனை அடிமையாக்கும், ஒரு மனிதனை ஈமான பாழ்படுத்தும், ஒரு மனிதன் ஈமான பறிக்கும், ஒரு மனிதனை ஷிர்க்குக்குள்ள கொண்டு போய் வைக்கும், ஒரு மனிதனை பிதஅத்துக்குள்ள நிலைத்திருக்க செய்யும். இந்த துனியாவுடைய மோகம் என்று சொல்கிற பொழுது இந்த துனியா என்னென்ன வடிவங்கள்ல எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் தெரியுமா? காசு, பணம், பொருளாதாரம் உண்டு. துனியாவோட மோகத்துல முதலாவது காசு, பணம், பொருளாதாரம் இதொண்டு. அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள், இதுவும் ஒரு மனிதனுடைய ஈமானை பறிக்கும். பெண்ணுக்காக மதம் மாறுகிறான், ஆணுக்காக மதம் மாறுகிறாள். ஏன்? துனியா. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு இந்த துனியாவுடைய மோகத்தில் உள்ளதான் பதவி ஆசை. நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர், நான் உதவி செயலாளர், அதெல்லாம் ஒரு பெருமை, அதெல்லாம் ஒரு புகழ். இதுக்காக எதையும் செய்வான். அடுத்தவனை வெட்டுவான், கொலை செய்வான், அடுத்தவனுக்கு ஏமாத்துவான், எல்லாம் செய்வான். அதே மாதிரித்தான் அந்த போதை ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகிறது. துனியா துனியா துனியா, இந்த போதையும் அதுல உள்ளதான், துனியாவுடைய முகத்தில் உள்ளதான். அதே மாதிரித்தான் ஒரு போதை, இன்னொரு போதை இருக்குது என்றால், எப்படி மதுபானம் குடிச்சு போதை வருதோ இதே மாதிரி இந்த நான் ஒரு பிரபல்யமானவன், நான் புகழுக்கு சொந்தக்காரன் என்ற ஒரு போதை ஒன்று இருக்கிறது. அதாவது இன்றைக்கு எல்லா மனிதரும் காசு எடுத்து கடன் எடுத்து இது அவர் பயான் பண்ணாரு அல்லது படம் நடிச்சாரு அல்லது எலெக்ஷன் கேட்டார் அதனால பிரபல்யம் அப்படி நினைச்சிருவானாம். அந்த பிரபல்யம் ஒரு போதை. அதே மாதிரி குடும்பத்தில் என்ன மதிக்கணும், அது ஒரு போதை. என்ற மஹல்லாவில் என்னோட இருக்கிறவங்க என்ன மதிக்கணும், அது ஒரு போதை. அதுக்காக வேண்டி என்ன செய்வாரு, 4 பேர் 5 பேர் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக கடன் எடுப்பார், வட்டிக்குள்ள போவார், ஃபினான்ஸுக்குள்ள போவார், லீசிங்குள்ள போவார், எல்லாத்துக்குள்ளேயும் போவார். ஏன்? துனியா. அப்ப எனவே இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் துனியா ஆட்டி படைக்கும். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், மனிதர்களுக்கு இந்த துனியாவை ஒரு அலங்காரமாகவும் வச்சிருக்கிறான், சோதனையாகவும் வச்சிருக்கிறான். 2 விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, சுருக்கம் இதுதான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. ஒன்று இந்த துனியா ஜீனா, அலங்காரம். அலங்காரம்னா என்ன? நீங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஒன்றுமில்லை, வெளியில ஷோ அழகுபடுத்தப்பட்டிருக்கும். ஜீனாடா என்ன? வெளியில கவர்ச்சி, வெளியில கவர்ச்சி, ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஒண்ணுமில்லை. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நினைப்பாங்க. ஆனா அதை அடைஞ்சு கொள்ற வரைக்கும் அது அலங்காரமா தான் இருக்கும். 2வது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, சோதனை. இதுல ஒரு மனிதன் ஃபெயில் ஆகுவான், பாஸ் ஆகுவான். இது நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஒன்று அலங்காரம், அது அடைகிற வரைக்கும் அந்த மனிதன் திருப்தி அடைய மாட்டான். 2வது அது சோதனை, அதுல பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். பல பேர் நிறைய விஷயங்கள்ல பாஸ் ஆகுவாங்க, இந்த துனியாட விஷயத்துல ஃபெயில் ஆயிடுவாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நிறைய பேர் அவருடைய தொழுகை, இபாதத், வணக்கம், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலையும் அவர் சரியா இருப்பார். ஆனால் இந்த துனியாவுடைய விஷயத்தில் அவர் ஃபெயில் ஆயிடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கெஞ்சி மௌத்து வரை துவா கேட்டு கேட்டு பயந்து பயந்து பேணுதலாக பக்குவமாக நானும் நீங்களும் பெருமை இல்லாம வாழணும் சகோதரர்களே. கடைசி மௌத்து வரை யா அல்லாஹ் நேரான பாதையில இருந்து வழி தவறி போறதுக்கு என்ன விட்டுறாத யா அல்லாஹ்ங்கிற பிரார்த்தனை இருக்கணும். யா அல்லாஹ். 2வது இந்த துவா இருக்கணும். 2வது யாரையும் ஏமாத்தி அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நாம் மறைச்சிடக்கூடாது. இந்த 2ம் அடிப்படையா ஒரு மனிதன் இருக்கணும். நேரான கொள்கை, நேரான பாதை, இபாதத். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய விஷயத்துல இவன் முழுமையான நல்ல ஒரு பேணுதலான மனிதனாக மௌத்தாகணும். இந்த 2 நிலையிலையும் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்துல நாளைக்கு அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவான். கடைசியில அவன் நரகவாதியாக மாற்றப்படுவான். அல்லாஹ் எங்க எல்லோரையும் பாதுகாக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா சொல்கின்றான், இந்த ஜீனா அலங்காரம் என்று அல்லாஹு தாலா இந்த துனியாவை சொல்லி போட்டு அல்லாஹ் அதை விளங்கப்படுத்தி சொல்றான். இந்த ஜீனாவை எப்படியெல்லாம் நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் தெரியுமா? زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. அல்லாஹ் தஆலா சொல்றான், துனியாவில் இதெல்லாம் அலங்காரமா ஆக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. மனிதன் மாட்டிக்கொள்ற விஷயம் இதுதான். தொழுவாரி பாதசைவர் எல்லாம் செய்வார், வணக்க வழிபாடுகள் எல்லாம் சரியா இருக்கும். எல்லாம் வெளியில பார்க்கிற பொழுது அவரை பார்த்தா அவரை போல ஒரு நல்ல மனிதர் இருக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவர் இங்கதான் ஃபெயில் ஆகுவார், இங்கதான் மாட்டிக்கொள்வார்.
அது யாராயிருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ற ஈமான் அது எனக்குரியது, நான் பாதுகாக்கணும். உலகம் 1000 சொல்லலாம், இவர் யாரு முத்தகி, இவர் நல்ல அறிஞர், இவர் பெரிய ஆய்வாளர், பெரிய எழுத்தாளர், பெரிய சிந்தனையாளர், பெரிய தக்குவா உள்ள மனிதர், நல்ல காரி, நல்ல ஆலிம். இந்த வார்த்தைகளுக்கு நாங்க ஏமாந்துடக்கூடாது. இது ஜீரோ. இதெல்லாம் குப்பையில போடப்பட வேண்டிய வார்த்தைகள். அடுத்தவர்களுடைய பாராட்டுக்கு நாங்க ஏமாந்துடக்கூடாது. அடுத்தவர்கள் இன்றைக்கு போடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலையா அதே வாய் இகழும். ரிலன்னாஸ் காயத்துல்லா துதரக், மனிதர்களை திருப்திப்படுத்துறது அடைய முடியாத இலக்கு என்று சொல்வார்கள் சலஃபு சாலிகள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உலகத்தில் 1000 பேர் 1000 விதமா புகழுவாங்க, பாராட்டுவாங்க. நாங்க அதுக்கு மயங்கிட்டோம், அதை நம்பிட்டோம் என்றா எங்களை போல முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க தெளிவா இருக்கணும். நான் யார், என்னுடைய தக்குவா என்ன, எனக்கும் என்ற ரப்புக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன, நான் ரப்போடு எப்படி என்னுடைய தொடர்பு இருக்குது, நான் ரப்புக்கு எவ்வளவு பயப்படுகிறேன், நான் ரப்புக்கு எவ்வளவு கட்டுப்படுகிறேன், என்னுடைய ரப்போடு எனக்கு எவ்வளவு நேசம் இருக்குது, பாசம் இருக்குது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய பேணுதல் எப்படி இருக்குது, என்ற பொருளாதாரம் எப்படி இருக்குது, என்ற கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது, என்னுடைய கடன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் தான் முடிவெடுக்கணும். உலகத்துல என்னை பத்தி ஒரு ஆள் சொல்லுவாரா இருந்தா சொல்லுவாரு. இன்னைக்கு பாருங்க, நரகத்துல இருப்பாங்க அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின்படி. ஆனா உலகத்துல அவர் சாதனையாளர்கள் லிஸ்ட்ல இருப்பாரு. பாக்குறோமா இல்லையா? உலகத்துல இவர் சாதனை படைத்தார். என்ன சாதனை படைத்தார்? விண்வெளிக்கு போனார், அங்க போனார், இதை கண்டுபிடித்தார், அதை கண்டுபிடித்தார். உலகத்தில் சாதனை படைத்த சாதனையாளர் பட்டியல் அவருடைய பேர் இருக்கும். ஆனா அவர் நிரந்தர நரகத்தில் இருப்பார். என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஒரு அரசன் இருந்தார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி கஷ்டப்படுத்தினார். அவரோட பெரிய சமூகம் இருந்தது. இன்னைக்கு அவர் நிலைமை எங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல ஃபிரௌன் இருந்தான். அவன் ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, உங்களோட பெரிய ரப்பு நான் தான் என்று அவன் சொன்னான். இப்படி எல்லாம் வரலாறு சொல்லுது. இப்ப அவன் எங்க? ஆது வர்க்கம் எங்க? சமூது வர்க்கம் எங்க? எங்க? அட்ரஸே இல்லாம போனாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஏழையாக, எளிமையாக, வசதி இல்லாம அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்ந்த, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ்ந்த, சமூக அக்கறையோடு வாழ்ந்த ஒரு எறும்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எறும்பை பத்தி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஏன் சொல்றான்? உண்மையா தூய்மையா இபாதத் செஞ்சின்னு அல்ல, தூய்மையான எண்ணத்தோடு சமூகத்தை பத்தி அக்கறைப்பட்டது அல்லாஹ் எறும்பை சொல்றான். இந்த சமூகத்தை பற்றி கவலைப்பட்டு ஒரு குகைக்குள்ள போறாங்க, அதோட போற நாய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி ஹுதூது பறவை அல்லாஹ் சொல்றான். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் நான் தான் பெரியவன் என்ற தான் சக்தி என்ற தான் துனியா இருந்தது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனுஷனை பணக்காரன் என்று சொல்றதா இருந்தா ஒரே ஒரு மனுஷனை சொல்றான். இந்த துனியாவே கொசுட இறக்கைக்கு சமம் இல்லை. இந்த முழு துனியாவுமே அல்லாஹ் இடத்துல ஒரு கொசுடைய இறக்கைக்கு சமமா இல்லை, அவ்வளவு அற்பமானது. அந்த உலகத்துல ஒரு பணக்காரன் அல்லாஹ் சொல்ற யாரை சொல்றான்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்ன காரூன் கான மின் கௌமி மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சமூகத்துல இந்த காரூனை பத்தி அல்லாஹ் சொல்லி போட்டு, அவனுடைய களஞ்சிய அறையினுடைய கசானா, அந்த அதுக்குள்ள வைக்கப்பட்டு தங்கம், வெள்ளி, வைடூரியம் இதெல்லாம் நிறைய கசானா பொக்கிஷங்கள் இருக்கிற அந்த அறையினுடைய பூட்டு இருக்குதானே, அந்த பூட்டினுடைய திறப்பு சாவிய சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் தேவைன்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது அந்த கசானாக்குள்ள எவ்வளோ சாமான் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது என்பதை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்ற விஷயம் என்னன்னா, அதுக்கு ஒரு பூட்டு போடப்பட்டிருக்கு. அந்த பூட்டோட திறப்பு சாவியை சுமப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு பெரிய கூட்டம் தேவைண்டா. அந்த திறப்பு எப்படி இருக்கும், அதுல பூட்டு எப்படி இருக்கும், அந்த களஞ்சிய கசானா அறை எப்படி இருக்கும், அதுல இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கும், அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட காரூனை அல்லாஹ் அழிச்சான், சுழி வாங்கினான் பூமிக்குள்ள. அன்புக்குரிய சகோதரர்களே, காசு இருந்தது, பணம் இருந்தது. இங்க இப்ப எங்க ஆள்? அட்ரஸே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, துனியா இருக்குது. யாரு என்னத்தை சொன்னாலும், யார் புகழ்ந்தாலும், யார் இகழ்ந்தாலும், நான் என்ற ரப்புக்கு எப்படி இருக்கிறேன் அது நான் தான் அறிந்தவன். சொந்த மனைவி கூட தெரியாது.